Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் அருண். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கோட்டூர்புரம் பகுதியில் ரவுடியாக வலம் வந்த இவர் சில வழக்குகளில் அடிக்கடி சிறைக்கும் சென்று வந்துள்ளார். ஒருமுறை அருண் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது சென்னை படப்பையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. சுரேஷும் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டு ரவுடியாக மாறி சிறைக்கு வந்துள்ளார். 2 ரவுடிகளுக்குள்ளும் சிறையில் ஏற்பட்ட பழக்கம் அவர்கள் விடுதலையாகி வெளியில் வந்த பிறகும் தொடர்ந்தது. படப்பையில் இருந்து சுரேஷ் அடிக்கடி கோட்டூர்புரம் வந்து அருணை சந்தித்து பேசிவிட்டு செல்வது வழக்கம். அப்போது அவர்கள் இருவரும் மது அருந்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் இரவு 9 மணியளவில் அவர்கள் இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். பிறகு அந்த பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோவில் அருகே படுத்து தூங்கியுள்ளனர். மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த அவர்களை 9:30 மணியளவில் சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்தது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் 10 பேரும் தங்கள் கைகளில் வைத்திருந்த வீச்சரிவாள், கத்தி, வெட்டரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அருணையும் படப்பை சுரேஷையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். அவர்களிடம் இருந்து தப்பிச் செல்ல முடியாதபடி அருணும் படப்பை சுரேஷும் சிக்கிக் கொண்டனர். இருவரும் மது போதையில் இருந்ததால் அவர்களால் கூக்குரலிட்டு யாரையும் அழைக்கவும் முடியவில்லை. சரமாரியாக அரிவாள் வெட்டுக்கள் விழுந்ததால் இருவரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். தலை சிதறிய படப்பை சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருணை அப்பகுதி மக்கள் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். டாக்டர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்க முயற்சி செய்த நேரத்தில் அவரது உயிரும் பிரிந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கொலை செய்தது யார் என்று விசாரணையை தொடங்கினார்கள். அப்போதுதான் சென்னை சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுக்கு காப்பி சுரேஷ் தலைமையில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் 2 பேரையும் வெட்டி படுகொலை செய்தது தெரிய வந்தது. விசாரணையின் பின்னணியில் அருணுக்கும் சுக்கு காப்பி சுரேஷ் என்ற ரவுடிக்கும் ஏற்பட்ட முன்விரோதமே காரணம் என்பது தெரிய வந்தது. அந்த முன்விரோதம் என்ன என விசாரித்த போதுதான் உயிர் காதலி உயிரை எடுத்த பின்னணியும் வெளிவர ஆரம்பித்துள்ளது. மேலும் அருணின் அண்ணன் அர்ஜுனை தீர்த்து கட்டுவதற்கு பதில் தவறுதலாக படப்பை சுரேஷை போட்டு தள்ளியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. கொல்லப்பட்ட அருணுக்கும் சுக்கு காப்பி சுரேஷுக்கும் 2 விதங்களில் முன்விரோதம் இருந்துள்ளது. அதாவது கோட்டூர்புரம் பகுதியில் சுக்கு காப்பி சுரேஷ் கடந்த சில மாதங்களாக சிறுவர்களை வைத்து போதைப் பொருள் விற்பனையை ஈஸியாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோட்டூர்புரம் பகுதியில் போதைப் பொருள் விற்கக்கூடாது என அருணும் அவரது அண்ணனும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அருண் மற்றும் அவரது அண்ணன் அர்ஜுன் மீது சுக்கு காப்பி சுரேஷ் கடுமையான கோபத்தில் இருந்துள்ளார். மேலும் அருண் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளார். அதுவும் ஒருமுறை அருணை பாம்பு கடித்துள்ளது. அப்போது அந்த பாம்பை கையால் பிடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு அருணை அழைத்து வந்து உயிரை காப்பாற்றியுள்ளார் அந்த பெண். இதனால் அந்த இளம் பெண் மீது அருண் மிகுந்த காதலோடு இருந்துள்ளார். ஆனால் சுக்கு காப்பி சுரேஷ் அந்த இளம் பெண்ணை ஆள் வைத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபத்தின் உச்சிக்கே போன அருண், என் காதலி உயிரை பறித்த உன்னை உயிரோடவே விடமாட்டேன் என சபதம் எடுத்துள்ளார். அருணின் சபதத்தால் சுக்கு காப்பி சுரேஷ் நிம்மதியில்லாமல் இருந்துள்ளார். எனவே அருணையும் அவரது அண்ணனையும் உயிரோடு விட்டால் தனக்கு ஆபத்து என்று நினைத்து அவர்களை தீர்த்து கட்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்
அவர்கள் முந்தும் முன் நாம் முந்திவிட வேண்டும் என்று அவர் கோட்டூர்புரம் பகுதியிலேயே தனது ஆட்களை நடமாடவிட்டு அருணை நோட்டமிட்டு வந்தார். இந்நிலையில்தான் கோட்டூர்புரம் பகுதியில் அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதனால் போலீசார் அனைவரும் அந்த பகுதிக்கு சென்று விட்டனர். மேலும் அருண் அதிக மதுபோதையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதை சுக்கு காபி சுரேஷின் இன்ஃபார்மர் ஒருவர் மோப்பம் பிடித்து தகவல் தெரிவித்துள்ளான். இதையடுத்து அருணை தீர்த்து கட்ட இதுவே சரியான நேரம் என்று கருதி கும்பலுடன் வந்து அருணையும் உடன் இருந்த படப்பை சுரேஷையும் சுக்கு காபி சுரேஷ் கும்பல் வெட்டி சாய்த்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுக்கு காபி சுரேஷ் கும்பலில் கொலையாளியாக வந்த 10 பேரில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு போதைப் பொருள் விற்பனையில் அந்த சிறுவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனால் சுக்கு காபி சுரேஷையும் அவரது டீமையும் பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ரவுடிகளுக்குள் முன்விரோதத்தால் நடந்த இந்த படுகொலை சம்பவம் தலைநகரத்தை மீண்டும் ஆதிர வைத்திருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.